Good morning students. So இன்னைக்கு பார்க்கக்கூடிய sums. So exercise 7.2ல 8th questions. A solid sphere and solid hemisphere have equal total surface area. Prove that ratio of their volume is 3√3:4. So what do you mean the questions? The sphere க்கும் ஹெமிஸ்பியர் இது ரெண்டு மெட்டீரியல் இருக்கும். எது ஈக்குவலாக இருக்குது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவலாக இருக்குது. தட்ஸ் மீன்ஸ் ஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஹெமிஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஷுட் பி ஹாவ் த ஈக்குவல். தென் ப்ரூவ் தட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் இஸ் 3√3:4 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்? வால்யூமோட ரேஷியோ வந்து 3:4 நம்ம ப்ரூவ் பண்ணணும். வால்யூம் நமக்கு என்ன ரேடியஸ் வேணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சு முதல்ல ரேடியஸ் கண்டுபிடிங்க. அந்த ரேடியஸை வால்யூமுக்கு ஃபைண்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஈக்குவேஷன்ஸ். ரைட். ஸோ சொல்யூஷன்ஸ். ஸோ given that what are the given? So total surface area of the sphere equal to total surface area of the hemisphere. So அதோட ஃபார்முலா, ஸோ ஸ்பியருக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான் அப்படின்னு ஃபார்முலா வழி பார்த்துருப்போம். 4πr². இது ரெண்டுக்கு வேரியேஷன்ஸ் தெரிஞ்சதுனால தான் R1 R2ன்னு எடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 4πr1² ஈக்குவல் டு 3πr2². இதோட இது 3πr2² ஹெமிஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2πr². டோட்டலுங்கிறப்ப மேலே பாட்டம் இருக்கும். πr² சேர்த்துனா 3πr² வரும். இங்கே 2க்கு ரெண்டு கண்டிஷனில் இங்கே 1 2 எடுத்துருப்போம். ரைட். ஸோ இதில் R1², இதில் R2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ ரிமைனிங் 3// இங்கே 4/ன்னு வரும். ஸோ வாட் ஆர் தி கேன்சல்? பை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் R1² R2² ஈக்குவல் டு 3/4. நமக்கு R1 R2 தான் வேணும், இங்கே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்போ R1/ R2 ஈக்குவல் டு இதில் 3ல் √3 அப்படியே வேல்யூ இருக்கும். 4 ரூட் எடுத்தோமா 2. ஸோ அப்போ ரேஷியோ R1/ R2 ஈக்குவல் டு √3/2. ஸோ என்ன ஈக்குவேஷன்ஸில். ஸோ வி கேன் ஃபைண்ட் த வால்யூம். ஸோ கொஷின் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட இது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், அதாவது V1 V2. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 3/4πr1³ is to volume of hemisphere 2/3πr2³. We know that ratio is also written by fractions. So 4/3πr1³ divided by 2/3πr2³. So it should be have the common by will you cancel. அதேமாரி இங்கே மேலே நியூமரேட்டர்லேயும் /3 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் /3 இருக்குது. should be have the cancel. So remaining 4r1³ divided by 2r1³. ஸோ அப்போ இதில் 2ல் 1 times, இங்கே 4ல் 2 times. we can write 2r1³ divided by r2³. we can substitute the value. ஸோ r1 r2க்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம்? r1ஓட வேல்யூ 2 into r1ல் √3 whole cube divided by r2ஓட வேல்யூ 2 cube. ஸோ cube means we can expand the ratio. ஸோ அப்போ 2 into 3 √3 3 times வரும். √3 into √3 into √3 divided by 2 also 2 into 2 into 2. ஸோ இதில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் will be the cancel. ஸோ √3 into √3 3. ஸோ √3 அதனையும் பண்ணுறோம். அப்போ 3√3 divided by 2 2s are 4. we can write the fractions also written by ratio. So அப்போ 3√3:4. so volume of sphere is to the volume of hemispheres equal to 3√3:4. you can find the solutions. Thank you students.